தனிமையில் இருக்கிற நிறைய பேர் கூட ஒரு கம்பேனியன் வீடுங்கிறதுக்காக ஒரு பொம்மையை வாங்குவாங்க, தனிமையை உணரக்கூடாதுன்னு. ஆனால் பொம்மைக்கே ஒரு தனிமை வந்து ஹெல்ப் மீன்னு எழுதுனா. 1968 நர்சிங் படிக்கிற டோனாங்கிற ஒரு பொண்ணுக்காக அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் இந்த சிகப்பு கலர் அழகான பொம்மை. டோனா இது கூட பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் டோனா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இவங்க ஸ்டடீஸ்க்காக அப்பப்போ வெளியே போக வேண்டியது வந்திருக்கு. இந்த மாதிரி டோனா வெளியே போகிற நேரம்லாம் பொம்மை எங்கே வச்சுட்டு போகிறாங்களோ அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில் படுக்கையில் வச்சுட்டு போகிற பொம்மை மதியானம் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கு இல்லை, டைனிங் டேபிளில் தனியாக உட்காந்துருந்துருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மை நகர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மைக்கே தெரியாமல் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டோனா. குட்டி குட்டி துண்டு சீட்டுகளும் டோனாவோட ரூம் ஃபுல்லாக கிடச்சிட்டு இருந்திருக்கு, ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு. டோனா மட்டும் இல்லாமல் டோனாவோட ரூம்மேட் ஃப்ரெண்டும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சும்மா பேப்பரில் மட்டும் எழுதிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்யம் வளர்ந்து செவுத்தில் எழுத ஆரம்பிக்குது. சில நேரங்களில் முன்னாடி டோனா தெரியாதப்போ நகர்ந்துட்டு இருந்தது இப்போ டோனா பார்க்கும் போதே நகருது. பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸான எட் அண்ட் லாரனை கூப்பிட்டு இந்த பொம்மையை கட்டுப்படுத்துறாங்க. வாரன் அக்கல்ட் மியூசியம்ல இந்த பொம்மையை ஒரு சேர்ல உட்காரிச்சு சுற்றி பைபிள் வசனங்களை ஒட்டி இதை ஒரே சிறைக்குள்ள அடைக்கிறாங்க. இது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அமைதியா இல்லை, அங்கே இருக்கிறவங்களை இந்த கண்ணாடி பெட்டி திறக்க சொல்லி தூண்டுறது, அவங்க கனவுல போய் அவங்கள பயன்படுத்துறது, இந்த மாதிரி இது இப்பயும் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மியூசியமை மூடிட்டாங்க. இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தான் கான்ஜூரிங் யூனிவர்ஸ். ஆனால் அதில் காமிக்கிற மாதிரி இது ஒன்றும் செராமிக் பொம்மை கிடையாது, பார்க்க பயங்கரமாகவும் இருக்காது, பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அமானுஷ்ய பொம்மை. ஹாண்டட் டால்ஸோட லிஸ்ட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டாக இருக்கிற பொம்மை அனபெல். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் கைரா அண்ட் திஸ் இஸ் கைரா ஃபேம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பொம்மைங்க கிட்ட இருந்து பத்திரமா இருங்க.